இன்றைக்கி உங்கள் சுவாச மண்டலம் நல்லா இருக்கணும். நீங்கள் சுவாசிக்கிற சுவாச காற்று நல்லா இருக்கணும். சுத்தமான இடத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்கள் சுவாசம், என்னுடைய சுவாசம் கர்த்தருடைய கையில் இருக்குது. ஆதாம தேவன் மனுஷனா மண்ணிலிருந்து உருவாக்குறார். ஆதாம் ஏவாள் 2 பேரும் தான். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். சில நேரங்களில் ஆண்களை மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க பெண்கள். ஆதாம்குள்ளே தான் ஊதினார். இல்லை, மனுஷன் அப்படின்னாலே ஆணும் பெண்ணும் இணைந்தது தான். அப்போது மனிதர்களை கர்த்தர் உருவாக்கி மண்ணினாலே உருவாக்கி அவர்களுடைய நாசியில் சுவாசத்தை ஊதினார். இப்போ உங்கள் சுவாச மண்டலம் நல்லா இருக்கணும். சுவாசம் நல்லா இருந்தால் தான் ரத்தம் நல்லா இருக்கும். ரத்தம் நல்லா ஓடினா தான், ரத்த ஓட்டம் இருந்தால் தான் மனிதன் நடந்து ஓடி சாதிக்க முடியும். இப்போது அதற்கு கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் உங்கள் சுவாச மண்டலத்தையும் சுகமாக்குவேன். உன் சுவாசத்தையும் உன் ஜீவனையும் உன் ஆத்மாவையும் நான் பாதுகாப்பேன்னு சொல்கிறார். இப்போ இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஏதோ சில காரியங்களை திணறீங்களா? மூச்சு திணறல் இருக்குதா? நான் அநேக நேரங்களில் ஜனங்களுக்கு சொல்லுவேன், கேட்கவே மாட்டாங்க. சில ஜனங்க தண்ணீரை கொதிக்க வைத்து குடி கேட்க மாட்டாங்க. ரசம் இருக்குது பாருங்கள், இந்த ரசத்தை கூட கொதிக்க வைக்காமல் பச்சை புளி ரசம்னு குடித்து உடம்பையே நாசமாக்கி கொள்ளுவாங்க. நுரையீரலெல்லாம் கெட்டு போயிடும். பிறகு அங்கே ஃப்ளம் வந்துடும், இங்கே ஃப்ளம் வந்துடும். வேண்டாம். நீங்கள் நல்லா இருக்கணும்னா ஹைஜீனிக்காக இருங்க. இப்போ தண்ணீரில் தான் அநேக வியாதிகள் பரவுதே. அதுக்கு தான் கொதிக்க வைக்க சொல்கிறோம். கொதிக்க வைங்க. இப்போ இந்த ஊழியத்தில் அவேர்னஸும் முக்கியம். மனிதன் நல்லா இருக்கணும். நல்ல சாப்பாடு சாப்பிடணும். உங்களுடைய ஃபுட்டு சரியாக இருக்கணும். கீரை பழங்கள் எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் மருத்துவ ஆலோசனை இருந்தால் கேட்டுக்கங்க. இன்றைக்கி மருத்துவ ஆலோசனையை நீங்கள் விலகிட்டீங்க. அதனாலேயே சில தவறு. இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ சில தவறு நடந்திருக்கு. டாக்டர்கள் மருத்துவர்கள் மருந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க, சுகமாகலை. மீண்டும் மீண்டும் மருந்து கொடுக்குறாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் சுகமாகலை. ஜுரம், ஃபீவர், சளி, இருமல் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முதல்ல சுவாச மண்டலத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய சுவாசம் உம்முடையது, நீர் கொடுத்தது ஆண்டவரேன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கணுமா? உங்களுடைய நாசியில் சுவாசம் அது கர்த்தர் கொடுத்தது. ஆனால் நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பக்கூடாது. நல்லா சுவாசிக்கிறேன் பார், நான் நல்லா இருக்கிறேன் பார், அதை இதையும் பண்ணுறேன் பாருன்னு சொல்லி எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. தவறில் போயிடுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணலாமா? பண்ணலாம். எல்லா எக்ஸசைஸும் கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கு கண்ட பேரும் கொடுத்துடாதீங்க. எக்ஸசைஸ் பயிற்சி அதை மட்டும் செய்யுங்க. நல்லா ஓடுங்க, திடகார்த்தமாக இருங்க. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்க. ஆனால் நம்முடைய சுவாச மண்டலத்தை சரியாக வச்சுங்க. சுவாசம் கொடுத்த ஆண்டவரை துதிங்க. அப்பா, நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், என் ஜனங்களை ஆசீர்வதியும். அவருடைய சுவாச மண்டலத்தை தொடுங்க. அவருடைய நாடி நரம்பு எலும்பு சதை ரத்தமெல்லாம் தொடுங்க. என் ஜனங்கள் எல்லாவற்றிலையும் ஜாக்கிரதையாக இருக்கட்டும், ஓடட்டும், கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். ஆத்துமா ஜீவாத்துமா என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் ஊதின சுவாசம் எங்களை ஜீவாத்மாவாக வைத்திருக்கிறது. அந்த ஜீவாத்மாவை நாங்கள் காத்துக்கொண்டு கர்த்தருக்காக இருக்க செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.